நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் 2021 ரிலீஸ் ஆன பிட்ட கதலுங்கிற ஆந்தாலஜி சீரீஸ்ல இருக்க எக்ஸ் லைஃப்ங்கிற ஒரு கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். படத்தோட ஓப்பனிங்ல உலகத்தையே கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற மிகப்பெரிய கம்பெனியான எக்ஸ் லைஃபா காட்டுறாங்க. இந்த எக்ஸ் லைஃபோட சிஇஓ விக்ரம் பக்கத்து நாட்டோட மிகப்பெரிய அதிகாரியான கோகோவை கூப்பிட்டு இருந்ததால அவர் அங்க வராரு. அங்க உள்ள வந்து பார்த்தா ஒருத்தரையும் காணும். எங்கடா இவ்வளவு பெரிய கம்பெனில ஒருத்தரையும் காணும்னு பாத்துக்கிட்டு இருந்தா அப்ப அங்க ஒரு ஏஐ வந்து நிக்குது. அவர்கிட்ட வந்து அந்த ஏஐ சிஇஓ விக்ரம் மேல இருக்கிறதா சொல்லி அவங்கள மேல அனுப்பி வைக்குது. சரின்னு மேல வந்து பார்த்தா அங்க ஸ்கூல் பையன் மாதிரி ஒருத்தன் அரை ட்ரவுசரோட உட்கார்ந்திருக்கான். இவன் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ விக்ரம் ராமசாமி. இந்த எக்ஸ் லைஃப்ங்கிறது ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கம்பெனி. இது மூலமா எந்த வாழ்க்கையை எப்படி வேணாலும் வாழலாம். நினைச்ச நேரத்துல உலகத்துல இருக்க எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். சொல்ல போனா இதுல நம்மள தொட்டா கூட ரியலா தொடுற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போதைக்கு இது உலகத்துல இருக்க முக்காவாசி மக்கள் தொகையான 400 கோடி பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. என்னதான் இவ்வளவு யூசர்ஸ் இருந்தாலும் இன்னும் இந்த விஆரை பயன்படுத்தாம மிச்சம் இருக்கிற நாடுகளையும் பயன்படுத்த வைக்கிறதுக்காக பயன்படுத்தாத அந்த நாட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு இதெல்லாம் நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அது இதுன்னு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அதுல ஒரு நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த கோகோ. இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு இந்த நாடு உட்பட மத்த எல்லா நாடுகளும் அடிமையாகி ரியாலிட்டிக்கே வராம சாப்பிடாம தூங்காம உலகத்தோட சமநிலையே மாறி இருக்கு. அதனால கோகோ இந்த டீலுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. சரி விடுங்க, இதுக்கு மேல நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொன்னவன் அவரை ஒரு முறை இந்த விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்லி அவருக்கு அந்த கான்சோலை போட்டு விட்டு அவனும் போட்டுக்கிறான். அங்க பார்த்தா அவன் வர அசால்ட்டா லாஸ் ஏஞ்சல்ஸ் எகிப்துன்னு உலகத்துல இருக்க எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போறான். சரி இதை வச்சு மட்டும் என்ன பண்ண போறான்னு பார்த்தா அதுல இருக்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா அது எல்லாத்துக்கும் காசு. இங்க அருமையான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்கும் இது பிடிக்கும். இந்த எக்ஸ் லைஃப் வர கஸ்டமர்ஸோட சந்தோஷம் துக்கம் அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காததுன்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதை வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே அது உங்களுக்கு கொடுக்கும். அதான் முன்னாடி சோஷியல் மீடியா மூலமா ஆன்லைன் ஆட் போடுவாங்கல்ல, நீங்க கூகுள்ல ஆசைப்பட்டு தேடின பொருள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருந்த பொருள்னு எல்லாம் சோஷியல் மீடியால ஆட் ஆவரும்ல, அது மாதிரி தான் இதுவும். அதனால இந்த எக்ஸ் லைஃப்குள்ள வரவங்க எல்லாருக்குமே பெனிஃபிட் தான். ஆனா இது எல்லாத்தையும் கேட்ட கோகோ எல்லாம் நல்லா இருக்குப்பா ஆனா எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அவன் உடனே கோகோவோட பையன் ஒரு வருஷமா அந்த எக்ஸ் லைஃப்ல இருக்கிறத காட்டுறான். உங்க பையனை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும் கோகோ, இதாங்க வருங்காலமே, சொன்னா புரிஞ்சுக்கோங்க, டேட்டாஸ் தான் நவீன ஆயுதம், அதை உங்க எதிரிங்க கிட்ட போக விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ரியாலிட்டிக்கு அழைச்சிட்டு வரான். அவனும் வேற வழி இல்லாம இந்த எக்ஸ் லைஃப்குள்ள வரதா டீலுக்கு ஒத்துக்கிறான். அப்பன்னு பார்த்து திடீர்னு யாரோ எக்ஸ் லைஃபே ஹேக் பண்ணிடுறாங்க. அதுல ஒருத்தன் இதெல்லாம் கனவு தான், இது எதுவுமே நிஜம் இல்ல, எல்லாம் போய் நீங்க எக்ஸ் லைஃபை யூஸ் பண்ணல, எக்ஸ் லைஃப் தான் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்றான். உடனே விக்ரம் எப்படியோ அந்த ஹேக்கை தடுத்துடுறான். யாரா அந்த வேலையை பார்த்ததுன்னு பார்த்தா அது விக்ரமோட காலேஜ் ஃப்ரெண்ட் நீல். ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேக்குறான். அவன் எல்லாம் காதலுக்காகன்னு சொல்றான். எக்ஸ் லைஃப் எல்லாரையும் டிப்ரெஷன் ஆக்கி அவங்கள வன்முறைக்கு வழி நடத்தி தற்கொலை வரையும் கொண்டு போய் விடுது. இதனால வெளி உலகத்துல நிறைய மோசமான மாற்றங்கள் ஏற்படுது. இது எல்லாத்துக்கும் மேல நீ எல்லாரோட காதலையும் கொண்டுகிட்டு இருக்க, யாரோ சாவி கொடுத்தாடுற வெறும் பொம்மை தானடா நீன்னு திட்டுறான். அதை கேட்டு விக்ரம் சம காண்டாயிடுறான். நீ என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த உலகத்துல லவ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னவன் பாக்கெட்ல இருந்து ஒரு பொட்டு மாதிரி சிப் எடுத்தவன் அவன் நெத்தியில நெத்தி காசு ஓட்டுற மாதிரி ஒட்டிடுறான். அதை வச்ச உடனே ஆள் அப்படியே முழுசா பேரலைஸ் ஆயிடுறான். பேசுறது மட்டும் தான் கேக்குது. இதை வச்சு இங்க நம்ம ஏதாவது பயமுறுத்துற மாதிரி பேசினா அவங்களும் அங்க பயப்படுற மாதிரியே செட்டப் பண்ணிருக்கிறதா அந்த டிவைஸ். இங்க நம்ம பேய் பாம்புன்னு ஏதாவது பேசினா அங்க அவங்களுக்கு பயம் வரும். இதை ஒரு டார்ச்சர் பண்ற டிவைஸ்னே சொல்லலாம். அதை விக்ரம் அவனுக்கு அப்படியே போட்டு விட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப அங்க கம்பெனியோட கிச்சன்ல யாரோ ஒருத்தி கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. என்னங்க சத்தம், என்ன பிரச்சனைன்னு கேட்க அவ நம்ம கிச்சன்ல இருந்து சாப்பாடு திட்டுறப்ப மாட்டிக்கிட்டா. அதான் பிடிச்சி உட்கார வச்சிருக்கேன்னு அவனோட வலது கை கிராந்தி சொல்றான். இருந்தாலும் விக்ரமுக்கு பார்த்தோன்னா அவளை லைட்டா பிடிச்சி போனதால பரவாயில்ல வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட் ரூம்ல விக்ரம் அவன் சின்ன வயசுல அம்மா கூட இருக்கிற போட்டோவை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அப்ப திடீர்னு கிச்சன்ல பார்த்த திவ்யாவோட நினைப்பு வந்து அவ எங்க இருக்கான்னு சிசிடிவில தேடி பார்க்கறான். அதுல அவ கிச்சன்ல ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தவன் அவளுக்கு ஒரு ஆளை விட்டு பலமா சாப்பாடு அனுப்பி விடுறான். அவளும் ஒன்னும் புரியாம அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட அதுல இருந்து அவனுக்கு ஜொல்லு ஊத்த ஆரம்பிச்சிடுது. அடுத்த நாள் நைட்டே விர்ச்சுவல் ரியாலிட்டியில ஒரு பெரிய ஹோட்டலுக்கு டின்னருக்கு அழைச்சிட்டு போறான். அவன் எனக்கு இந்த மாதிரி டின்னர் வேணாம்னு சொல்ல அவன் உடனே அவளை ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுற மாதிரி அழைச்சிட்டு வரான். அட நான் இதையும் சொல்லல முதலாளி, டின்னர்னா நான் கேட்கறது உண்மையான சாப்பாடுன்னு சொல்ல திரும்ப அவளை ரியாலிட்டிக்கு அழைச்சிட்டு வந்து சரி வா 5 ஸ்டார் ஹோட்டல்ல டேபிள் புக் பண்ணிருக்கேன் வா போலாம்னு அழைச்சிட்டு போறான். அங்க பார்த்தா போற வழியெல்லாம் போர்க்களமாகி ஊரே கந்தர்வ கோலமா கிடக்கு. இவன் எக்ஸ் லைஃபை விட்டு வெளியே வராதனால இங்க என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியல. ஆமா இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க, நீ சொல்லு இதுக்கு நானா காரணம்னு விக்ரம் கேட்க அப்படிலாம் இல்லைங்க, நீங்க என்ன ஃபோர்ஸா பண்ணி வாங்க வைக்கிறீங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றான். கரெக்டா சொன்ன திவ்யா, நீ தான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்னவன் அவளை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறான். இவளுக்கு அதுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எனக்கு எல்லாமே வேகமா நடக்கிற மாதிரி இருக்கு, நம்ம திரும்பி ஹெட் குவார்டர்ஸ்க்கே போலாம்னு சொல்ல அவனும் திரும்ப எக்ஸ் லைஃப்க்கு வண்டியை திருப்புறான். அப்ப திவ்யா நான் வேணா உங்களை டின்னருக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகவான்னு கேக்குறா. விக்ரமும் சரின்னு சொல்றான். அப்படி எங்க கூட்டிட்டு வரான்னு பார்த்தா அது எக்ஸ் லைஃபோட மொட்டை மாடி. அங்க இருந்து ஊரை பாக்குறப்ப விக்ரம்கே ரொம்ப பிடிச்சு போயிடுது. உலகத்திலேயே தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு சொன்னவ அவனுக்கு டின்னருக்கு ஒரு பிரெட்டை கொடுக்குறா. ரெண்டு பேரும் மொட்டை மாடி வியூல அங்கேயே உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டே சாப்பிடுறாங்க. அதுல இருந்து திவ்யா விக்ரம் கூடயே தான் இருக்கா. அடுத்த நாள் எக்ஸ் லைஃப்ல பிரஸ் மீட் நடக்குது. அதுல எல்லாரும் இதுக்கு முன்னாடி நடந்த ஹேக்கை பத்தி கேட்டுட்டு இருக்க அவனும் அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு கூட்டத்துக்குள்ள இருந்த ஒருத்தன் விக்ரம சுட பாக்குறான். அதை பார்த்தா திவ்யா குறுக்க பூந்து அந்த குண்டை இவ வாங்கிடுறா.
அப்படின்றா. அதுல சம காண்டான விக்ரம் கிராந்தியை கூப்பிட்டு இதுதான் நீங்க வேலை பார்க்குற லட்சணமா, இந்நேரம் ஒருத்தர் உயிர் போயிருக்குன்னு திட்டி விட்டு அனுப்பிடுறான். அந்த கடுப்புல கிராந்தி திவ்யா கிட்ட வந்து ஒம்பு பண்ண அதை விக்ரம் சிசிடிவி மூலமா பாத்துடுறான். உடனே விக்ரம் திவ்யா பார்க்க ஓடி வர அவ அங்க மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்து சாகிறதுக்காக தயாரா நின்றுட்டு இருக்கா. சின்ன வயசுல இருந்தே இவளுக்கு அம்மா அப்பா இல்ல, அதனால ஏதாவதுனா கேட்கவும் ஆள் இல்லாததால யாராவது இவகிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே இன்னும் அதை தொடர்ந்துட்டு இருக்கா. அதனால அவ சாக போறேன்னு சொல்றா. ஆனா இவன் நான் இருக்கப்ப நீ ஏண்டி சாகுற, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றான். அவளும் விக்ரம் கிட்ட பாதுகாப்பா ஃபீல் பண்ணவ அவனை காதலிக்கிறதா சொல்றா. அதோட என்ன இங்க இருந்து எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துக்கு அழைச்சிட்டு போன சொல்ல விக்ரமும் அவளை ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வரான். இதுதான் கோர், இதுதான் எக்ஸ் லைஃபோட இதயம்னே சொல்லலாம். இது விக்ரமே இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த எக்ஸ் லைஃபை இயக்கக்கூடியது. முக்கியமா இதுல தான் கஸ்டமர்ஸோட மொத்த டேட்டாவும் இருக்கு. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடந்துட்டு இருக்குல்ல திவ்யா, இனிமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உலகத்தையே மாத்த போறோம், யாராலையும் அதை தடுக்க முடியாதுன்னு சொல்ல இவ அதை தடுக்க தாண்டா நானே வந்திருக்கேன்னு அந்த டார்ச்சர் டிவைஸை அவனுக்கு ஒட்டி விட்டுடுறா. ஆள் அப்படியே சில மாதிரி ஆயிடுறான். இது எல்லாமே எக்ஸ் லைஃப் நிறுத்துறதுக்காக இவ்வளவு நீலும் போட்ட பிளான் தான். நீல் தான் விக்ரமோட டேட்டாவை அனலைஸ் பண்ணி இவனுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும், அவ எப்படிலாம் நடந்துகிட்டா பிடிக்கும்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரியே பிளான் போட்டு முடிச்சிருக்காங்க. இவன் சொன்ன அந்த டேட்டா மேட்ராலேயே இவனை கவுத்திருக்காங்க. விக்ரமோட அம்மா கூட இவன் அப்பாவோட டார்ச்சர் தாங்க முடியாம தான் பாதுகாப்பு இல்லாம இருந்திருக்காங்க. அதனாலதான் அந்த சென்டிமெண்ட் ஆங்கிள்லயே அவனை அட்டாக் பண்ணிருக்காங்க. இவனும் திவ்யாவை பாவமா பார்த்து அதுக்கப்புறம் அவளை பிடிச்சி போய் வலையில வந்து சிக்கிக்கிட்டான். இது எல்லாமே சின்ன சின்ன விஷயம் கூட நீலும் இவளும் சேர்ந்து போட்ட மாஸ்டர் பிளான் தான். இது எல்லாத்தையும் பண்ணவ கோர்ல இருக்கிற மக்களோட மெமரி எல்லாத்தையும் அவங்க கிட்டே திரும்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறா. பார்த்தா ஒவ்வொருத்தரும் சோறு தண்ணி இல்லாம வெயில் மலன் கூட உணர்ச்சி இல்லாம எக்ஸ் லைஃப்ல இருந்த எல்லாரும் அப்பதான் வெளில வராங்க. காதல்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொன்னவன அதே காதல் லெவல வச்சு வேலையை முடிச்சிட்டாங்க. அப்படியே இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை போட்டுட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.